மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், டெல்லியில் நம் தமிழர்கள் தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட போராட்டத்தை பார்க்கும்போது நெஞ்சு பொறுக்குதில்லையே அப்படின்ற பாடல் வரிகள் தான் ஞாபகம் வருது. என்ன வாழ்க்கடா இது, நம்ம எங்கே இருக்கோம், என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படிலாம் பார்க்கும்போது ஒரு வேளை சாப்பாடு கூட நிம்மதியாக சாப்பிட முடியல. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். நமக்கு உயிர் கொடுத்தவங்க, குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கொடுக்குறவங்க இன்னைக்கு நடுத்தெருவில் நின்று போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. தமிழ்நாடு ஒரு விவசாய நாடு, யானை வைத்து போரடித்து விவசாயம் பண்ண நாடு. இதெல்லாம் நம்ம பாட புத்தகங்களில் படித்திருந்தாலும் இன்னைக்கு நம்ம விவசாயிகளுடைய நிலைமை, நம்மள ஒருத்தரோட நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது. இந்த 30 நாட்கள் தொடர் போராட்டம் ஒரு ஆழமான வைராக்கியத்தையும் ஒரு அபாய கட்டத்தையும் காமிக்குது அப்படின்றத நம்மளால நிச்சயமாக மறுக்க முடியாது. நம்மெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போது இந்த திண்ணைங்கள்லாம் வச்சு வீடு கட்டுவாங்க. அதாவது எதுக்குன்னா, முன்ன பின்ன தெரியாதவங்க யார் வந்தாலுமே அந்த இடத்துல ஸ்டே பண்ணி தங்கி சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு பாரம்பரியம் நமக்கு இருந்தது. அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னும் போது வேதனையும் அதிர்ச்சியுமாக தான் இருக்குது. இதெல்லாம் சரி பண்ணணும்னா நிச்சயமாக மலை வளம் பெருக்கி, மண் வளம் பெருக்கி, மரம் வளர்த்து, நதிநீர் இணைப்பு செய்து, அணை கட்டி, குளம் தூர்வாரி விவசாயத்தை மிகவும் ஊக்கப்படுத்தினா மட்டும்தான் மாறும் அப்படின்றது நமக்கு நல்ல நிரந்தரமான தீர்வாக தெரியுது. இது சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நம்ம நிச்சயமாக நம்புவோம். We wish all our dreams will take place soon. Let's pass a rich heritage and our culture to the next generation. Thank you for listening and thanks for watching. Keep sharing. Thank you.